அல்லு சில்லு அல்லு சில்லுன்னா எனக்கு தெரியாதுப்பா அது. அல்லு சில்லுன்னா என்ன? அல்லு மீனிங் என்ன? சொன்னது தெரியும். அல்லு சில்லுங்கிறது இப்ப அல்லு சில்லு தான் பாவம் டிக்கெட்டு கவுண்டர்ல நிக்கிற பேர் நின்றுட்டு இருக்காங்களா பார்த்தோம். ஆனா இப்ப வந்து அதிமுகவை பீஸ் பீஸா படிச்சுட்டு இருக்காங்க. பதவி இல்லைன்னு சொன்ன உடனே இப்ப கடலூர்ல இருக்கிற சட்டமன்ற முன்னாள் மந்திரி கூட ஓடி போய் நீங்க சொன்ன மாதிரி வியூவர்ஸ் போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பதவி ஆசை தான். இப்ப என்ன கொள்கைக்காக போறாங்க. இப்ப விஜய் என்ன கொள்கைவாதியா? விஜய் வந்து அவர் வந்து பேரை விட இப்போ வந்து எலெக்ஷன் எப்பதான் பேர் முன்னெல்லாம் விஜய்னு போடுறாங்க. இப்போ வந்து இப்போ ஜோசப் விஜய்னு போட்டு தேர்தலில் வந்து வரும்போது பண்றாங்க. அப்புறம் பாருங்க, இதுதான் பேரே வந்து இப்ப தேர்தலுக்காக அவர்கள் கூறுகின்றார்கள். அதை நம்பி இப்போ வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள், அந்த கட்சியில பணியாற்றியவர்கள், இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள், ஆட்சியில கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரம் ஒருவரும் 10 ஆண்டுகள் அமைச்சராக பதவி அதிமுக இருந்தவர்கள், அவர்கள் இப்ப கொள்கைக்காக போறாங்க. விஜயுடைய கொள்கை என்ன? அந்த கட்சியுடைய கொள்கை என்ன மக்களுக்கு தெரியுமா? கொள்கை தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை போறாங்கன்னா இப்ப பதவி போகத்துல அவங்க டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் சினிமா டிக்கெட் போன டிக்கெட் கவுண்டர்ல போய் இடம் பிடிக்கிறதுக்கு இண்டி அடிச்சுட்டு போவாங்கல்ல, அது போல இப்ப அவங்க போயிருக்காங்க. அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக காரணம் என்றால் பதவி மோகம், பதவி ஆசை. மீண்டும் மந்திரி ஆகணும், மீண்டும் எம்பி ஆகணும். இப்பெல்லாம் போறவங்களாம் எம்பி ஆகணும் பாக்குறாங்க. பிறகு ஏதாவது போறாங்க, ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா போறாங்க. கேவலமா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஒரு அதுவும் அவரை சந்திக்காம, ஒரு கட்சியினுடைய தலைவரை சந்திக்காம முன்னாள் அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் இப்ப கேட்டை மூடப்பட்டு 2 மணி நேரம் காத்திருந்து கியூவிலே செல்லுகின்றன. அவருடைய தன்மானத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தன்மானம் இல்லாதவர்கள். காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாக்கூர் வந்து தொடர்ந்து திமுகவை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்ப திமுகவுடைய ஓட்டு, திமுக உழைப்பு, திமுக காங்கிரஸ் கட்சி அந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த தொகுதியில எவ்வளவு பேர் காட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, அந்த நிர்வாகிகளை எவ்வளவு பேர் அவரை ஆதரிப்பாங்க, எவ்வளவு பேர் அவரை எதிர்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த அந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த சொற்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது திமுகவுடைய உழைப்பு, திமுகவுடைய வேர்வை துளி, திமுகவுடைய உழைப்பு வேர்வை துளி. அதை அனுபவித்து இப்ப டெல்லிக்கு சென்றதுனால இப்ப அவரு டெல்லியில தலைமையால் இயக்க வைக்கப்படுகிறார்கள். ஜோதிமணியும் மாணிக்க தாக்கூரும் வந்துட்டு இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்பே வந்துட்டு இவங்க தனியா விஜய் கூட கூட்டணி ஆமா, கரூர்ல அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் இப்ப வந்து ஒரு மாச கணக்குலேயே அங்க கரூர்ல தெரிஞ்ச பணியாற்றினோம், தேர்தலுக்காக பணியாற்றினோம். எங்களுடைய உழைப்பும் அந்த அம்மையார் எம்பி ஆவதற்கு உழைத்தோம். மீண்டும் 2வது தடவை அவர் எம்பி கொடுத்தாங்க, அவங்க செய்யறாங்க, அதெல்லாம் பேசுறாங்க. எம்பிங்கிற தகுதி இல்லைன்னா அவங்களாம் பேச முடியாது, எடுப்படாது. எம்பி இந்த அதோட தான் நீங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க, சாதாரணமா இருந்தா பேட்டி எடுக்க மாட்டீங்க. அந்த தகுதியே உருவாக்கியது திமுக. வைகோ பையனை வந்துட்டு தொடர்ச்சியா இப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்றது வந்து ரொம்ப லேட்டா உணர்ந்துக்கிறாங்க. லேட்டா அப்ப ஜெயிக்கணுங்கிறதுக்காக சின்னத்துல வந்தாங்க. இப்ப ஜெயிச்ச பிறகு இப்ப நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய எண்ணம். சார் இன்னைக்கு வந்து சார் திமுக RS பாரதி உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து தவாக்குடைய மந்திரி நிர்மல்குமார் பிசி எடுத்துக்கிட்டா கூட அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொன்னது எங்களுக்கு உணர்வாக நாங்க அதை வெற்றி ஆக்குவோம். அதை வெற்றி அவருடைய சுயமரியாதையை சுட்டி காட்டியிருக்கிறார், சுயமரியாதையை தூண்டி இருக்கின்றார். எங்களுடைய சுயமரியாதை திமுகவுடைய தோழர்களின் சுயமரியாதையை தூண்டி இருக்கின்றார். குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்க போனா கடைமடையெல்லாம் தூர்வாரப்படணும். இப்ப நம்ம எங்க தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது ஜூன் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் ஆண்டுதோறும் திறந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீரை தொடர்ந்து விட்டோம். அதே போல அவரே சென்று திறந்தார். அவரே குறுவை தொகுப்பை துவக்கி வைத்தார். விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக
5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார்கள். இப்போ புது முதலமைச்சர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார். இப்போ அவர் அதிகமாக குறுவை தொகுப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே விவசாயிகள் வாக்களித்துக்கலாம். குறுவை தொகுப்பு கொடுத்ததுனால இப்போ அதிகமாக நெல் பயிருக்கு விவசாயிகள் அதிகமாக விவசாயிகள் இப்போ நெல்லை பயன்படுத்தி நெல்லை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். அதிகமாக நெல்லை நாங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல்லை கொள்முதல் செய்திருக்கின்றோம், உற்பத்தி பண்ணிருக்கின்றோம். கடந்த பல ஆண்டுகள சாதனையை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கின்றோம். விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுத்தோம். அதனால விவசாயிகள் நெல்லை தேர்ந்தெடுத்து பயிர் செய்தார்கள். நீங்க இந்த ஷூட்டிங் முதல்வர்னு சொன்னீங்க. அந்த ஷூட்டிங் முதல்வர்கிட்ட சொல்லி ஏன் வந்து ஆரம்பம் முதலே ஐயா ஒரு சந்திக்க மறுக்கிறாரு? அது நீங்க தான் சொல்லணும். இல்லண்ணா, ஏதாவது இப்ப நீங்க கேள்வி எங்களுக்கு சொல்றீங்க. பட் அவர் பத்திரிகையாளர் சந்திக்க கூடாதுன்ற ஆரம்பத்துல இருந்தே ஒரு கொள்கை முடிவா வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? மோடி எப்படி இப்போ அதே மோடி போல ஃபாலோ பண்றாரு. மோடியை பத்திரிகையாளர் பாக்குறது இல்லைல்ல. உங்களை பத்திரிகையாளர் நாங்கள் அடிக்கடி பார்க்கறதுனால வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர் சாதாரணமாக எல்லாரும் மக்களை பார்க்குறார், மக்களை ஈஸியாக பழகிறார், மக்களை பார்க்குறார். அதான் நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டீங்க. இப்போ வந்து பத்திரிகையாளர் எங்களை ஈஸியாக கேள்வி கேட்டீங்க. இப்போ மோடி மாரி இப்போ அவர் இருக்கார். மோடி போல எப்படி இருக்காரோ மோடி இருக்காரோ அதே போல மோடியா இருக்கார்.